Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. After long time 3 வருஷம் கழிச்சு இப்போ 3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. பார்த்து பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 என்னோட ஹார்ட்டி தேங்க்ஸ் சொல்லிட்டு இதை போகலாம். நிறைய இன்ஸ்டாகிராமில் விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கும் சேர்ந்து தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம நிறைய பிகினர்ஸ் மேக்கப் கிட் வந்து பார்த்துருக்கோம். அதாவது பிரைட் டு பியாக இருக்கீங்க, பிரைட்ஸாக இருக்கீங்க, இல்லை அஃபோர்டபுள் கிட் அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம். இது ஆக்சுவலாக ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் வந்து நான் மேக்கப் நிறைய போட மாட்டேன். பட் எனக்கு மினிமலாக என்ன ஒரு நல்ல பிராண்டடான எல்லாத்துலேயும் ஒன்று எனக்கு கரெக்டாக இருந்தால் போதும். ரொம்ப மினிமலிஸ்ட் மேக்கப் கிட் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங், ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், டிஎம்எல் பிளாக்ஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு. அண்ட் குயிக்காக நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான், இது வந்து ஃபுல்லாக என்னோடய டஸ்கி ஸ்கின் டோன் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்களுக்கு தான் இது வந்து செட் ஆகும். ஏன்னா அதுக்கேற்றமான கன்சீலர்ஸ் தான் காமிக்க போகிறேன். ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய மேக்கப்லேயே என் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஃபவுண்டேஷன் கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கவரேஜ் இருக்கும், லாங் ஸ்டே இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் நம்ம ஹெவி மேக்கப்னால் ஃபவுண்டேஷன்ஸ் போட்டுக்கலாம். பட் டெய்லி வேரபிள், அப்புறம் வந்து டெய்லி பேசிஸில் மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் இல்லாதவங்களுக்கு வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி நீங்கள் காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க பசங்க, நான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது எனக்கு ஒரு மேக்கப் கிட்டு வந்து தேவைப்படும். கையில் ஆக்சுவலாக நான் வைக்கலை, ப்ரைமரும் இல்லை, மேக்கப் ஃபிக்ஸரும் வந்து இல்லை. ஆல் டுகெதராக மேக்கப், அதாவது ஸ்கின் கேர்லேருந்து மேக்கப் ஃபிக்ஸர் வரையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிரைட் டு பியாக இருக்கீங்க, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டேஷன் வாங்குவீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக ப்ரைமர்லேருந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வரையும் நான் ஒரு கிட்டாவே காமிச்சிருக்கேன். அதை வச்சு நான் யூஸ் பண்ணி மேக்கப்பும் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் தான். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கன்சீலரை வச்சு நம்ம பிக்மெண்டேஷன்ஸ், பிளெமிஷஸ் எல்லாமே ஹைட் பண்ணி ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் போட்டு பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக வந்து பேச போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறீங்க, டோனர் பண்ண போகிறீங்க, அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே நான் ப்ரைமர் வந்து வைக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆலிவேரா ஜெல். இதை வந்து நான் ஆலிவேரா ஜெல் பற்றி ரியல் அண்ட் ஃபேக்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆலிவேரா ஜெல் இது வரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை, ஆலிவேரா ஜெல் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆலிவேரா ஜெல் பற்றி தெரிஞ்சுக்கணும், ரியல் எப்படி ஃபேக் எப்படி இருக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக போய் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிக்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ வந்து புரியும். நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது, ஆனால் கலர் டைவர்சைஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது கலர்லெஸ் வந்து ஆல்ஸ் குட்னஸ்ன்ற ப்ராண்ட்லேருந்து நான் ஒரு ஆலிவேரா ஜெல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸு. இதில் வந்து ஃப்ராக்னன்ஸ் கொஞ்சம் இருக்குது, பட் கலர் மட்டும் இல்லை. அதனால் நீங்கள் இது வாங்குறதா வாங்கிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ப்ரைமர் மாதிரியும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அண்டர் 150க்குள்ளே வந்து இது வந்து வச்சாச்சு. நான் பேசிக்லேருந்து சொல்கிறேன், ஸ்கூல் பசங்களுக்கு புரிகிற மாதிரியும் நான் சொல்கிறேன். ஆரஞ்சு கரெக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கண்ணுக்கு மேலே கண்ணை சுற்றிங்க கருவளையம்லாம் இருக்குது, ரொம்ப பிளாக்காக இருக்குன்னா அதை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் ஷேட் இருக்கக்கூடிய கன்சீலர் போட்டு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் காம்பேக்ட் போடுவாங்க. இதுதான் மேக்கப்போட பேசிக் ப்ரொசீஜரே. ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷன் வந்து வச்சில்ல, அதுக்கு நம்ம என்ன ஒரு ட்ரிக், நான் ரீசெண்டாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கிளாஸில் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, நீங்கள் எய்தர் ஆரஞ்சு கரெக்டரை போட்டு ஸ்கின் ஷேட் இருக்கக்கூடிய கன்சீலரை போட்டு ஹைட் பண்ணிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் போடலாம். அது ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராசஸ். இல்லைன்னா நம்ம ஸ்கின் டோனோட 2 டோன் டார்க்கராக இருக்கக்கூடிய ஒரே கன்சீலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த என்வைபேயோட ஒரு கன்சீலர் இருக்குங்கள, இது வந்து ஸ்டிக்ஸு சொல்லுவாங்க. இதை வந்து கன்சீலராகவும் ஆக்ட் ஆகும், நம்ம கான்ட்ராவும் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராகவும் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாஃபின்ற ஷேடு. இது வந்து கூல் அண்டர் டோனில் வந்து இருக்கும் கொஞ்சம் நல்லா. ஸோ கொஞ்சம் லைட்டாக மேட்சாகவும் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலைன்னா இதை வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, மேக்கப் வீடியோஸ் பார்க்குறேன். நம்மளுக்கு கண்ணுக்கு மேலே இங்கெங்கெல்லாம் இன்றைக்கி நான் எதுவுமே வந்து போடல, ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் என்னோடய ஸ்கின்னில் எந்த க்ரீமும் வந்து க்ரீமே இல்லை, ஜஸ்ட் பவுடர் தான் இருக்குது. பவுடர் போட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணி லைனில் வச்சுட்டு லிப்ஸ்டிக் தான் விட்டுருக்கேன். வேறு எதுவுமே நான் வந்து போடலை. நான் உங்களை கிளியராக வந்து இப்போ நான் ஜூம்லேயும் காமிச்சிடுறேன் என்னோடய ஸ்கின்னை. ஸோ என் ஸ்கின் வந்து
ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இங்கெல்லாம் போட்டு நான் கவர் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக நம்ம ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதே தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. இதை வந்து purple.comல வந்து வாங்குங்க. அமேசானில் இது இருக்குது, ஆனால் அமேசானில் வாங்காதீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பர்பிளில் வந்து இப்போ நீங்கள் 2 எடுத்துட்டிங்கன்னா 3வது ஒன்று எடுக்கும்போது இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கிடைக்கும். அது பர்பிளில் நிறையவே வந்து கிடைக்கும். நிறைய பர்பிள் ஹாலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே 4 வாங்கினா உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். டிஸ்கவுண்ட் சேல் அப்போ நீங்கள் வாங்குங்க. இப்போ நான் என்னெல்லாம் ஷேடு வச்சுருக்கேன்னா, ஆல்மோண்ட் ஒரு ஷேடு வச்சுருக்கேன். இதே நான் ஃபவுண்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா இது என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து ப்ரைட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அதே நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பேன். ஆல்மோண்ட் ஷேடு வச்சுருக்கேன். நம்ம ஸ்கின்னோட 2 டோன் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு கன்சீலரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காம்பேக்டோ ஃபவுண்டேஷனை போட்டால் நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வராது. இல்லைன்னா நம்ம ஆரஞ்சு கரெக்டரை போட்டு அதை மறைச்சிட்டு அப்போ ஸ்கின் ஷேட் இருக்கக்கூடிய கன்சீலரை போட்டு நம்ம காம்பேக்ட் போட்டு இல்லை எதர் ஃபவுண்டேஷன் வந்து போடணும். அந்த ப்ராசஸ் பதிலாக இந்த ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா மெப்லி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். உங்கள் ஸ்கின்னோட அண்டர் டோனுக்கான ஒரு காம்பேக்ட் பவுடர் நீங்கள் ஸ்வாட்ச் பண்ணி போய் தான் வாங்கணும். ஷாப்பில் போய் தான் வாங்கணும். ஆன்லைனில் வாங்காதீங்க. என்னோடய ஸ்கின் ஷேடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 330 டாஃபி கரெக்டாக வந்து செட் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் 200 to சம்திங் எவ்வளவோ வரும். இது வந்து 3 years வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு டெய்லி வேரபிள் பவுடர் மாதிரி இருக்கணும், ஸ்பின்ஸ் பிபி பவுடர் மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 105 rupees தான். எக்கச்சக்கமான ஸ்கின் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸ்கின் அண்டர்டோனுக்கு ஃபேர்லேருந்து மீடியம்லேருந்து டீப்லேருந்து ப்ரௌன் அந்த நிறைய இருக்குது. நான் இதுதான் வந்து ஐடெஸ் பவுடர் தான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின்க்கு அது செட் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் இருக்குது, எல்லா கடையில் மோஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸ்கின்னுக்கு செட் ஆகுது. இப்போ நான் இதுதான் இந்த பவுடர் தான் வேர் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் கேரமல் R34 ஃபார் பீட்டிஷ் டு ப்ரௌன் ஸ்கின் டோன் அப்படிங்க போட்டிருக்கோம். அது கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அமேசானில் 105 ரூபா வந்து வருது. அமேசானில் நீங்கள் சேல் வரும்போது வந்து வாங்கிக்கோங்க. இதில் காஃபி இருக்குது, ஆனால் காஃபின்ற ஷேட் நான் போட்டால் கொஞ்சம் டார்க்காக இருக்காமல் தெரியும். அதனால் கொஞ்சம் லைட்டராக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் இந்த சாஃப்ட் கேரமல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போயும் நான் சொல்கிறேன், உங்கள் ஸ்கின்னோட அண்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். நான் போடுறதே உங்களுக்கு செட் ஆகுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஐடியா தான். ஸோ ப்ரௌன் ஸ்கின்னில் இருக்கிறதுனால இது எனக்கு செட் ஆகுது தான் இது போட்டிருக்கேன். அதனால தான் நான் ஷாப்பில் போய் வாங்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ கன்சீலர் போட்டு உங்கள் பிளெமிஷஸ்லாம் நீங்கள் மறைச்சிட்டு காம்பேக்ட் பவுடர் போடுங்க. ஃபங்க்ஷன் போகும். இல்லை டே டு டே நீங்கள் டெய்லியும் வந்து காலேஜ் போகிறனா கூட இதையே நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுட்டு இந்த பவுடர் மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் டச்சப் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். 75 rupees தான் இந்த மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில் வாட்டர் ப்ரூஃப். ஆனால் அது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இதே நிறைய நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரெஷ்ஷோட வந்து 75 rupees 02 நம்பர் 2 ப்ரௌன் ஷேடு. ஸோ இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ப்ரெஷ்ஷோடு இருக்குது. ஷார்ப்னர் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வெளியே நான் வேறு லிப் லைனருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ப்னர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இந்த ப்ரௌன் கலர் உங்கள் ஐப்ரோஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். அப்புறம் ஐ ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் லிக்விடாக வாங்குறீங்கன்னா இதை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ இது இருக்கான்னு இல்லையா கூட தெரியல. எனக்கு லிங்க்கும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ப்ளூ ஹெவன் லாங் வேர் ஐலைனர். இது வந்து பென்னு மாதிரி இருக்குங்களே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வான் அழகாக வந்து நம்மளுக்கு ப்ரெஷ்ஷு மாதிரி சூப்பராக வந்து லைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். அழகாக வந்து தின்னாக லைன் ட்ரா பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வாங்க தான் வாங்கலாம். அது எப்படி எனக்கு லிங்க் கொடுக்க தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ஐலைனரை வந்து ட்ரா பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க நீங்கள் ஸ்கெட்ச் ஐலைனரை வந்து எடுத்துக்கலாம். அதுவும் ப்ளூ ஹெவனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. 115 rupees என்னமோ. எல்லா டீட்டெயில்ஸ் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளூ ஹெவனில் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. நான் அதை ட்ரை பண்ணதுனால ப்ளூ ஹெவனில் காமிக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. வேறு ஒரு பேர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரை பண்ண நல்லாயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ப்ளூ ஹெவன் எக்ஸ்ட்ரீம் பிளாக் இன்டென்ஸ் ஐலைனர் ஸ்கெட்ச் ஐலைனர் அப்படின்னு 115 எவ்வளவோ. ஸ்கெட்ச் ஐலைனர் தான். ஒரு 2 மாதத்துக்கிட்ட நான் நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அது வரமாட்டேங்குது. நல்லா போல்ட் ஜெட் பிளாக்காக வந்து இருக்கும். அழகாக நீங்கள் வந்து இதை மாதிரி விங்ட் ஐலைனரு கேட்டு பாருங்க, நான் யூஸ் பண்ணி அந்தளவுக்கு காலி பண்ணிட்டேன். கேட் ஐலைனர் அது மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஈஸியாக ட்ரா பண்ணுறவங்களுக்கு, அழகாக ஐலைனர் வர தெரியாதவங்களுக்கு இது அழகாக வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சூப்பர், நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளூ ஹெவன் 24 hours ஸ்டே காஜல் ஜெட் பிளாக். இது வந்து ஒரு 115 தான் இதுவும் இருக்கும். 24 hours ஸ்டே இருக்காது. நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். ஸோ நேமும் நான் இங்கே காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் இது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கன்சீலர் பார்த்தாச்சு, காம்பேக்ட் பவுடர் பார்த்தாச்சு, ஐ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தா, ஐப்ரோ பார்த்தாச்சு. லிப்ஸ்டிக் மட்டும் உங்கள் சாய்ஸில் விட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு சில பிராண்ட்ஸில் வந்து லிப்ஸ்டிக் பிடிக்கும், சில பிராண்ட்ஸில் லிப்ஸ்டிக் பிடிக்காது. பட்ஜெட்டும் நிறைய இருக்குது. லிப்ஸ்டிக்னால் கண்டிப்பாக 150க்குள்ளே நல்ல லிப்ஸ்டிக்
ஃபங்க்ஷன்ஸ் போகிற மாதிரி லாங் ஸ்டே இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்ஸ் தான் 150க்குள்ளே வந்து இல்லை. பட் இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், அதே நீங்கள் காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளாக வந்து 89-90 ருபீஸ் அது இருக்கும். அது உங்களுக்கு 3 to 4-5 hours அந்த அளவு இருக்கும். பட் ஹோல் டே அளவு ஸ்டே ஆகும். ஃபங்க்ஷன் அப்போது ஹோல் டே ஸ்டே அளவுக்கு 150க்குள்ளே எந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் வந்து இல்லை. பட் ரேண்டமாக நம்மளுக்குன்னு ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி வேணும்னா நீங்கள் 189 ருபீஸ்னு இந்த purple.comல நான் வந்து வாங்கியிருந்தேன். தி ரிகர்சல் கிஸ் 3 ஷேடில் வந்து இருக்கும். கொஞ்சம் வந்து நல்லா நியூட் ஷேடு, பிங்க்கு, ப்ரௌன் 3மே இருக்குது. கூட இது கூட நம்மளுக்கு இந்த ப்ரஷ் அப்ளிகேட்டரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் 3மே வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். மில்க் பேலெட்டு 3 சேர்ந்து 189 ருபீஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை தனியாக உங்களுக்கு எந்த பிராண்ட் லிப்ஸ்டிக் பிடிக்குதோ அந்த பிராண்ட் 400 ருபீஸோ 500 ருபீஸ் கொடுத்து நீங்கள் எதை வேணால் வாங்கிக்கலாம். இது எல்லாமே பேசிக் நீட்ஸ் தான். நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் போட்டுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் தான் போடணுன்னு இல்லை. நீங்கள் இது மாதிரி ஸ்கின்னோட 2 டோன் டார்க்காக இருக்கக்கூடிய கன்சீலரை போட்டு காம்பேக்ட் போட்டால் குயிக்காக வேலை முடிச்சு. ஆல் டுகெதராக பார்த்தீங்கன்னா கூட 800 to 900 கிட் தான் இந்த பிகினர்ஸ் மினிமலிஸ்ட் மேக்கப் கிட்டில் வரும். நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபவுண்டேஷன் போட பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி ஒரு டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா இது ஒரு ஸ்டிக் கன்சீலர்னால நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிட்டு தான் பவுட்ரோ இல்லை காம்பேக்டோ இல்லை வந்து ஃபவுண்டேஷன் போடணும். அது ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு கவரேஜ் கொடுக்கும். அஃபோர்டபுளாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறது தவிர்த்து வேறு என்ன டவுட், வேறு என்ன வீடியோ சஜஷன்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் பபாய் ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். மறக்காமல் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போகும். பபாய்.